Mist Ice Cream. Milky Mist Ice Creams. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS, remote sensing and more. இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் திணையில பார்க்க போற அப்டேட் என்னன்னா, திண்டிவனம் பக்கத்துல தைலாபுரம் தோட்டத்துல தான் டாக்டர் ராமதாஸ் மே 16ஆம் தேதி பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தார். மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள்னு மொத்தமா 220 பேருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருந்துச்சு. ஆனா 110 மாவட்ட செயலாளர்கள்ல 10 பேரும் 110 மாவட்ட தலைவர்கள்ல 12 பேரும்னு மொத்தமே 22 பேர் தான் இந்த கூட்டத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. டாக்டர் ராமதாஸோட பேச்சுக்கு மறுப்பு தட்டாம சொல் பேச்சை கேட்டு வந்த பாமக சொந்தங்கள்லாம் இப்படி ஐயாவுக்கு அதிர்ச்சி தர என்ன காரணம்னு அந்த கட்சி நிர்வாகிகள்கிட்ட நம்ம பேச தொடங்கின உடனேயே அவங்களோட குமுறல்களை எல்லாம் குபு குபுன்னு கொட்டி தீர்த்துட்டாங்க. நம்ம கிட்ட பேசின பாமக நிர்வாகிகள் ஐயாவுக்கும் சின்ன ஐயாவுக்கும் இடையிலான பிரச்சனை நீண்ட காலமா இருந்தாலும் வெளியே பெருசா தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. பெரிய ஐயாவும் எல்லாம் சரியாகும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாரு. 2024 மக்களவை தேர்தல் கூட்டணி விவகாரத்துல இருந்து தான் பெரியவருக்கும் சின்னவருக்குமான பிரச்சனை ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தல் அப்போ அதிமுக கூட்டணிக்கு தான் போகணும்னு டாக்டர் ராமதாஸ் உறுதியா இருந்ததும் இதுக்காக அதிமுகவோட CV சண்முகம், KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்து போற நிலைக்கு கொண்டு வந்து வச்சிருந்தார். ஆனா அன்புமணி ராமதாஸ் தான் திடீர் பாஜகவோட கூட்டணின்னு முடிவு பண்ணி பொதுக்கூட்டத்துல பேசிக்கிட்டு இருந்த அண்ணாமலைய நைட்டோட நைட்டா தைலாபுரம் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து டாக்டர் ராமதாஸை சம்மதிக்கவும் வச்சாரு அப்படிங்கறத நாம ஏற்கனவே டிஜிட்டல் திணையில பார்த்திருக்கோம். இந்த விஷயங்களை தாண்டி இன்னும் சில முக்கியமான விஷயங்களையும் பாமக நிர்வாகிகள் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது 2024 மக்களவை தேர்தலில் அதிமுகவோட தான் கூட்டணின்னு ஐயா முடிவெடுத்திருந்தார். இதுக்கான பேச்சுவார்த்தைகளையும் டீலிங்கையும் தீவிரமா ஐயா நடத்திட்டு இருந்தப்ப சென்னையில சின்ன ஐயாவை பல கட்சி பிரமுகர்கள் சந்திச்சு பேசினது ஐயாவோட காதுக்கு வந்துச்சு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில திரைப்பட தயாரிப்பாளரும் கல்வி நிறுவனங்களோட அதிபருமான ஐசரி கணேஷ் பங்களா ஒன்ல தான் சின்ன ஐயாவோட ஜாக. அங்கதான் இந்த சந்திப்புகள் நடந்திருக்கு. இதுக்கப்புறமா தான் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலைய தைலாபுரம் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து பாஜகவுடனான கூட்டணி ஒப்பந்தமே இறுதியானுச்சு. இத வேண்டா வெறுப்பாதான் ஐயாவும் ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தான் சின்னையா மீதான ஐயாவோட அதிருப்தியும் கோபமும் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு விவரமா சொன்னாங்க. இதோட தொடர்ச்சியா தான் பாமக பொதுக்குழுவுல மோதல், அன்புமணியோட தலைவர் பதவி பறிப்புன்னு நடந்திருக்கா. இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் மாமல்லபுரம் மாநாட்டுல மொத்தமா வெளிப்படுத்தினாரா டாக்டர் ராமதாஸ். அந்த மாநாட்டுல பேசுறப்ப சிலர் கூட்டணி பற்றி பேசுறாங்க, கூட்டணியை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு நான் இருக்கேன், அதை நான் முடிவு செய்யறேன், உங்களுக்கு அந்த கவலை எல்லாம் வேண்டாம், வெளி வேஷம், வெளி பேச்சு, கூட்டணி குறித்த பேச்சு, கட்சிக்குள்ளேயே கூட்டணி, இதெல்லாம் இனிமே நடக்காது. எனவே உன்னை நீ திருத்திக்க, இல்லைன்னா உன்னால இந்த கட்சியில பொறுப்புலையே இருக்க முடியாது, அது யாரா இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு ராமதாஸ் சீர்னது மேல சொன்ன சம்பவங்களோட அடிப்படையில தான் அப்படின்னு சொல்றாங்க பாமக நிர்வாகிகள். டாக்டர் ராமதாஸோட இந்த பேச்சுக்கு அப்புறமா அன்புமணி ராமதாஸும் தீர்க்கமான ஒரு முடிவெடுத்தவராவே பாமக மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள்னு 500க்கும் மேற்பட்டவர்களை கூப்பிட்டு மே 14ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர் சைத்தன்யா திருமண மண்டபத்துல தடபுடலா பிரியாணி விருந்து கொடுத்தார். இந்த விருந்து நிகழ்ச்சியில பாமகவோட மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் பெருந்திரளா கலந்துகிட்டாங்க. இதுல கடுப்பாகி போன நிலையில தான் தைலாபுரத்துல பாமக மாவட்ட செயலாளர்களை கூட்டினாரு ராமதாஸ். ஆனாலும் அன்புமணியும் அவரோட ஆதரவு மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா இந்த கூட்டத்தை புறக்கணிச்சு வெறும் 22 நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்துகிட்டாங்க. தான் கூட்டின ஆலோசனை கூட்டத்தை முதல் முறையா மகன் உட்பட அத்தனை கட்சி நிர்வாகிகளும் கூண்டோடு புறக்கணிச்சதால கடும் அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அதை கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்காம அன்புமணிக்கும் அழைப்பு கொடுத்தேன், மாநாடு கலைப்புல தான் சில பேர் வராம இருந்திருக்கலாம், கூட்டணி நிச்சயம் உண்டு, அதை பின்னாடி அறிவிப்போம், 50 தொகுதிகளில் படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறதுக்கான ஆலோசனைகள்லாம் இன்றைய கூட்டத்தில் வழங்கியிருக்கேன் அப்படின்னு கூட்டத்திலையும் அதுக்கப்புறமா செய்தியாளர்கள்ட்டையும் பேசினாரு ராமதாஸ். ஆனா அன்புமணி ஆதரவாளர்களோ, நாங்க மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள் எப்போ தைலாபுரம் தோட்டத்துக்கு போனாலும் பெரிய ஐயா கேட்கிற முதல் கேள்வியே கட்சி நிதி எவ்வளவு கொண்டு வந்தீங்க, தேர்தல் நிதி என்னாச்சியா அப்படிங்கறதான். வசூலாகல அப்படின்னு சொன்னாலும் திண்டுக்கல் மாவட்டமா, இன்னார போய் பாரு, கேளு, கொடுப்பாங்க அப்படின்னு உத்தரவிடுவார்.
நாங்களும் ஒரே ஆள்கிட்ட எத்தனை முறை தான் கேட்கறதுன்னு சலிப்படைஞ்சிட்டோம். ஆனா சின்னையா அப்படி இல்ல. பொருளாதார ரீதியாகவும் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எப்படி இருந்தாலும் பாமகவை பொறுத்த வரைக்கும் சின்னையா எடுக்கிற முடிவுக்கு தான் பெரியவர் கட்டுப்படுவாரு. இதுதான் கொஞ்ச காலமா நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் சின்னையா பக்கமே நிக்கிறோம், அவருக்கு பக்கபலமா நிக்கிறோம் அப்படின்னு ராமதாஸ் கூட்டத்தை புறக்கணிச்சதுக்கான பின்னணிய ரொம்ப டீட்டெயிலா நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சரி, ராமதாஸ் மேட்டர் இருக்கட்டும், இப்ப இடி ரைடு நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி அப்டேட் இல்லையா அப்படின்னு கேட்டா ஏன் இல்ல, நிச்சயமா இருக்கு. டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பா இன்னைக்கும் சென்னை உள்ளிட்ட பல இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. ஆனா முன்னாடி நடந்த ரைடு மாதிரி எல்லாம் இந்த சோதனை இல்லைங்கிறத டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விஷாகன் அவரோட மனைவியை விசாரணைக்காக அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அதிகாரிகள் அழைச்சிட்டு போயிருக்கிறது வெளிப்படுத்திருக்குது அப்படிங்குது கோட்டை வட்டாரங்கள். அதோட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட நண்பர் ரதீஷ், அமைச்சர் அன்பில் மகேஷோட உறவினர்களான திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் வாலாடி கார்த்திகோட தொடர்புடைய இடங்கள்லயும் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விஷாகனுக்கு சம்மன் அனுப்பியும் அவரு விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில தான் இன்னைக்கு அவரையும் அவரோட மனைவியையும் தங்களோட அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்களா. அங்கேயும் விசாகன் விசாரணைக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லி கைது செஞ்சிடலாமா அப்படின்னு டெல்லி மேலிடத்துல கேட்டு ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அதிகாரிகள். அமலாக்கத்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சரா இல்லாத அந்த 14 மாத காலங்கள்ல டாஸ்மாக் தொடர்பான விவகாரங்களை தான் விசாகன்ட்ட கேக்குதான். விசாகன்ட்ட ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட செல்போன்கள்ல இருந்த வாட்ஸ்அப் மெசேஜ்களை வச்சு இந்த தகவலை அனுப்புனது யாரு, இது எதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்குன்னு துருவி கேட்கிறாங்களா அதிகாரிகள். ஆனா எதுக்குமே விசாகன் பதிலளிக்காம இருக்கிறதுனால கைதுக்கு நேரம் குறிச்சிடலாமா அப்படின்னு டெல்லி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்களா அதிகாரிகள். அடுத்த அப்டேட் என்னன்னா, திமுகவுல வர 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மாநிலத்தை 7 மண்டலங்களா பிரிச்சு ஒவ்வொரு மண்டலத்திலையும் அந்தந்த மண்டல பொறுப்பாளர்களான அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, ஆர். சக்கரபாணி, ஆர். ராசா எம்பி, கனிமொழி எம்பி, அமைச்சர் செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் ஆய்வு கூட்டங்களை நடத்திட்டு வராங்க. இந்த வகையில கடந்த சில நாட்களா டெல்டா மாவட்டங்கள்ல ஆய்வு கூட்டங்களை நடத்திட்டு வர மண்டல பொறுப்பாளர் அமைச்சர் கே.என். நேருவுக்கு தஞ்சை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள்லாம் கொடுத்த ஒரு ஃபீட்பேக் தான் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. மே 15ஆம் தேதி மாலை தஞ்சை வடக்கு மாவட்ட ஆலோசனை கூட்டத்தை மயிலாடுதுறையிலையும், அதற்கு முதல் நாளான மே 14ஆம் தேதி கும்பகோணத்துல தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தை நடத்தினாரு அமைச்சர் கே.என். நேரு. 14ஆம் தேதி கும்பகோணத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் மாவட்ட அமைச்சரான கோவி செழியன், மாவட்ட செயலாளரான ராஜ்யசபா உறுப்பினர் கல்யாண சுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் இவங்கெல்லாம் கலந்துகிட்டாங்க. திருவிடைமருதூர், பாபநாசம், கும்பகோணம் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய தஞ்சை வடக்கு மாவட்டத்தோட ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், மாவட்ட மாநில நிர்வாகிகள் மட்டும்தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்த மண்டபத்துக்குள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியா ஆலோசனை நடத்தப்பட்டப்ப அந்தந்த சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே தலைமையால நியமிக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் அமர வைக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு நிர்வாகிகள் பேசுறதையும் குறிப்பிடுத்துக்கிறதுக்காக 2 சுருக்கெழுத்தர்கள், அதாவது ஸ்டெனோ அமர வைக்கப்பட்டாங்க. அது இல்லாம பெண் அமைப்பை சேர்ந்த ஒருவரும் இந்த நிகழ்வுல பங்கேற்றாரு. இந்த கூட்டத்தில் குறிப்பிடத்தக்க அம்சமா பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வரப்போற சட்டமன்ற தேர்தலில் பாபநாசம் தொகுதியில திமுக தான் போட்டியிடணும், கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு சேர கோரிக்கை விடுத்தாங்க. அப்போ அமைச்சர் கே.என். நேரு, ஏயா நம்ம ஜவாஹிருல்லா பாய் உதயசூரியல தானே நின்று ஜெயிச்சாரு அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அதுக்கு நிர்வாகிகள்லாம் தங்களோட வேட்டியோட திமுக கரையை காட்டி, அமைச்சர் என்ன நம்ம சின்னத்துல நின்னுட்டா போதுமா, கட்சிக்காரர்களை பாக்குறதே கிடையாது, முன்னாடியாவது ஒரு வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு இருந்தாரு, அப்புறம் அதுவும் இல்லாம போச்சு, இப்போ அவருக்கு உடம்பு வேற சரியில்லை, தொகுதி பக்கம் பெருசா வர்றதில்ல, அதனால மக்கள் கேட்கிற கேள்விக்கு நாங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, நீங்க தலைவர்கிட்ட சொல்லிடுங்க, அடுத்த முறை பாபநாசத்துல திமுக காரனே நின்று ஜெயிக்கணும், மறுபடி கூட்டணி கொடுத்தா அது நல்லா இருக்காது அப்படின்னு ஒரே குரல்ல தெரிவிச்சாங்க. பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எதிரெதிர் கோஷ்டியை சேர்ந்த திமுகவினர் கூட இந்த விஷயத்துல ஒற்றுமையா குரல் கொடுக்கறத கவனிச்சு குறிச்சுக்கிட்டாரு அமைச்சர் நேரு. இதை பாருங்க, நீங்க சொல்ற எல்லாத்தையுமே எழுத்து விடாம தலைவர் பார்வைக்கு கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு உறுதி கொடுத்தாரு அமைச்சர் நேரு. இந்த கூட்டத்துல சம்பவங்கள் இப்படி முடிய மறுநாளான மே 15ஆம் தேதி மாலை மயிலாடுதுறை மாவட்ட திமுகவோட ஆலோசனை கூட்டம் அமைச்சர் கே.என். நேரு தலைமையில நடந்துச்சு. இந்த கூட்டத்துல இதுவரைக்கும் நான் எத்தனையோ
மாவட்டத்தோட பஞ்சாயத்துகளை தீர்த்து வச்சிருக்கேன், ஆனா இது மாதிரியான ஒரு மாவட்டத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு அமைச்சர் நேருவே வேதனையோட சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு மயிலாடுதுறை மாவட்ட திமுகவோட நிலைமை. என்ன காரணம்னா, நேத்து டிஜிட்டல் திண்ணையில நம்ம பார்த்த அந்த விஷயம் காரணமா தான். அதாவது மே 6ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில மாற்றுக் கட்சியை சேர்ந்த 3000 பேர் திமுகவில் இணைகிற விழாவில் சுமார் 300 பேர் தான் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களும் மற்ற எல்லாருமே ஏற்கனவே திமுகவில் இருந்தவர்கள் தான் அப்படின்னு மற்ற நிர்வாகிகள் மூலமாகவும் உளவுத்துறை மூலமாகவும் முதலமைச்சருக்கு தகவல் கிடைச்சிச்சு. அதனால மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் மேல ஸ்டாலின் கோபமா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த சம்பவங்கள் அடிப்படையில தான் மே 15ஆம் தேதி மாலை நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தோட கிட்டத்தட்ட பெரும்பாலான நிர்வாகிகள்லாம் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகனுக்கு எதிராக அமைச்சர் நேரு, மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் முன்னிலையில குரல் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எதிராக நிவேதா முருகனோட ஆதரவாளர்களும் எதிர்குரல் எழுப்ப ஒரு கட்டத்துல இது கை கலப்பு வரைக்கும் போய் முடிஞ்சிச்சு. இந்த கூட்டத்துல பேசின மாவட்ட துணை செயலாளர் ஞானவேலன், இந்த மாவட்டத்தின் மேல முதலமைச்சர் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, முதல்வரை மாப்பிள்ளையா பெற்ற மாவட்டம் இது, ஆனா இங்க நிலைமை எதுவுமே நல்லா இல்ல, நிர்வாகிகள் சரியில்லை, கட்சிக்காரனுக்கு மாவட்ட செயலாளர் எதுவுமே செய்யறதில்ல, மாவட்ட செயலாளர் முன்னெடுத்திருக்கிற இந்த ஜாதி அரசியல் இங்க கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில் சென்னையில் நடந்த இணைப்பு விழா பற்றி கூட இங்க இருக்கிற நிர்வாகிகள் பல பேர் தலைமை கிட்ட புகார் சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில சட்டமன்ற தேர்தலை நம்ம சந்திச்சோம்னா அது சரியா இருக்காது அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. அப்போ மாவட்ட செயலாளர் நிவேதா முருகனுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற இன்னொரு மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி எழுந்துருச்சு ஞானவேலனை பார்த்து, மாவட்டத்தை பத்தி குறை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ உட்காரு அப்படின்னு சவுண்ட் கொடுத்தார். அப்போ மாவட்ட செயலாளர் நிவேதா முருகனுக்கு எதிரான ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் மாவட்ட துணை செயலாளர் ஞானவேலனுக்கு ஆதரவா திரண்டாங்க. மாவட்ட துணை செயலாளர் செல்வமணியோட சில நிர்வாகிகள் சேர்ந்துகிட்டு நிவேதா முருகனுக்கு ஆதரவா திரண்டாங்க. ரெண்டு தரப்பினரும் மேடையை நோக்கி வந்து தடித்த வார்த்தைகளால மோதிக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் அமைதியாவே இருந்தாரு. அப்ப சடார்னு எழுந்த அமைச்சர் நேரு மாவட்ட செயலாளருக்கு எதிர்ப்பான நிர்வாகிகளையும் ஆதரவான நிர்வாகிகளையும் ரெண்டு தரப்பு பேரை கையை பிடிச்சி இழுத்து தள்ளி போய் உக்காரியான்னு சத்தம் போட்டு ஒரு வழியா கூட்டத்துல சலசலப்ப கொஞ்சம் அமைதிப்படுத்தினார். உடனே மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதன் பக்கம் திரும்பின மண்டல பொறுப்பாளரான அமைச்சர் KN நேரு, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்டார். அப்ப மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு அமைச்சரான மெய்யநாதன், நிர்வாகிகள் மாவட்ட செயலாளருக்கு எதிராக சொல்றதெல்லாம் உண்மைதான், நானும் இதை பல முறை அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கே மரியாதை இல்லை அப்படின்னு ஓப்பனா நேரு முன்னாடியே போட்டு உடைச்சிட்டார். இதுக்கப்புறமா பேசின மண்டல பொறுப்பாளரான அமைச்சர் KN நேரு, நானும் எத்தனையோ மாவட்ட பஞ்சாயத்துகளை பார்த்திருக்கேன், மயிலாடுதுறை நிலைமையை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு, தேர்தல் நெருங்குற நேரத்துல இவ்வளவு பேர் இவ்வளவு புகார்களை சொல்றது கட்சி வளர்ச்சிக்கு ஏற்றதா இல்ல, உடனடியா இது சம்பந்தமா தலைவருக்கு தெரியப்படுத்துறேன், உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லி ஒரு வழியா கூட்டத்தை பேசி முடிச்சார். இப்படி நேற்று மாலை கூட்டம் முடிந்த நிலையில இன்னைக்கு மே 16ஆம் தேதியான அதிகாலையிலேயே மயிலாடுதுறையிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் நிவேதா முருகனுக்கு எதிரான சீனியர் நிர்வாகிகள் பல பேரு புதுக்கோட்டை போய் அங்க இருக்கிற பொறுப்பு அமைச்சரான மெய்யநாதனை சந்திச்சு பேசியிருக்கிறதாகவும் நமக்கு இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு. இது மாதிரியான அரசியல் கள அப்டேட்டுகளை உடனுக்குடன் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் மின்னம்பலத்தோடு. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.